எல்லாத்த விட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, பள்ளியறைக்கு மூலஸ்தானத்துல இருந்து சொக்கர் போவர் சிவாலயங்கள்ல. முருகப்பெருமானுடைய ஆலயத்துல ஸ்கந்தன் போவர். பள்ளியற சுவாமி அப்படின்னு சாதாரணமா நமக்கு புரியறதுக்காக சொல்றது. திருச்செந்தூர்ல சண்முகர் சன்னதியிலே இருந்து பள்ளியறைக்கு எழுந்தருளப்படுவார். என்ன காரணம் சண்முகருடைய சன்னதியில இருந்துனாக்க, திருச்செந்தூர்ல இரு மூலவர்கள். மூலஸ்தானத்துல உள்ள மூர்த்தி எப்படியோ அதே மாதிரியே தான் சண்முகரும் மூலஸ்தானமே. மூலஸ்தானத்துல என்ன பூஜா முறைகள் உண்டோ அத்தனையுமே இங்கேயும் வழிபாட்டிற்கு உரித்தாக அமைந்திருக்கிறது. ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னாலே அதனுடைய பூஜா முறைகள், ஒரு சம்ஸ்காரங்கள். பொதுவா முதல்ல அனுஜை, கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு சுவாமி கிட்ட போய் முதல்ல பிரார்த்தனை பண்றது. தமிழ்ல அதற்கு அனுமதி பெறுதல். நான் காரியம் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அது மாதிரி முதல்ல இறைவனிடத்திலே இருந்து அனுமதியை பெறுதல். அனுமதி என்ன காரியம் நாம் ஆரம்பிச்சாலும் அந்த காரியம் விக்னமில்லாமல் நடைபெறுவதற்காக விக்னேஸ்வர பூஜை, விநாயகர் வழிபாடு. பெரிய விநாயகரா இருந்தாலும் சரி, இதனோண்டு விநாயகரா இருந்தாலும் சரி, மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு வச்சு பூஜை பண்ணாதான் காரியம். 16 நாமாவை சொல்லி அவர் ஆவாகனம் பண்றது. சுமுகஸ்ச ஏகதந்தஸ்சோ கபிலோ கஜகர்ணகஹ லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயகஹ தூமகேதுர் கணாத்யக்ஷோ பாலச்சந்திரோ கஜானனஹ வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜஹ கலாசங்கியானி நாமானி எப்படேத் ஸ்ருணிஜாதபி வித்யாரம்பே விபாகே ச பிரவேசே நிர்கமே ததா சங்கிராமே சர்வ காரியேஷு விக்னஸ்தஸ்ச ந சாஜதே. சர்வ காரியேஷு, எல்லா காரியங்களும் தடைபடாமல் நடப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. பிள்ளையாரை வழிபாடு செய். இதற்கு அடுத்தபடியாதான் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஒன்னு ஒன்னா ஆரம்பிக்கிறது. அனுஜை, விக்னேஸ்வரர் பூஜை, புண்ணியாக வாசனம். முக்கியமானது இந்த புண்ணியாக வாசனம். இந்த புண்ணியாக வாசனம் தான் அந்த இடத்திற்குரிய சுத்தியை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறமா அங்க பண்ணக்கூடிய சாந்திகள்லாம் நிறைய இருக்கு. இதுல புண்ணியாக வாசனம்ங்கிறது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு காலத்திலையும் பண்றது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பண்றது, ஒவ்வொரு இடத்துலையும் பண்றது அப்படின்னு இந்த சம்ஸ்காரங்களை பத்தி சொல்லிட்டு வரதே. அந்த விமானத்திற்கு செய்யக்கூடிய அந்த பூஜைகள், இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்திய, பூஜிக்கப்பட்ட அந்த குடத்திலே இருக்கக்கூடிய சக்திய, 5 வகையான சக்தி அதுல இருக்கு. சாந்தி தீத கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி கலை. அந்த கலை எல்லாம் மந்திர பூர்வமாக விமானத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய கிரியைக்குத்தான் இப்போது அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. மந்திர பூர்வமா அதை எடுத்துட்டு போக முடியும். எப்படி நம்மளுடைய உடம்பு இருக்கோ அது மாதிரி அந்த கலசம், அந்த உடம்பினுடைய சிரசு மாதிரி அந்த கலசத்தினுடைய அமைப்பு, அதுல அதற்குரிய ஒரு சக்தி. அத பீமருத்ரன்னு பொதுவா சொல்றது. பீம என்றால் பெரியது. எல்லா காலத்திலையும் நாம வழிபடலாம். கோபுரத்தையும் கருவறை விமானத்தையும் எல்லா காலத்திலையும் 24 மணி நேரம் 365 நாட்கள் நாம வழிபடலாம். ஆனால் மூலஸ்தானத்துல தரையிட்டு இருக்கும் போதோ, பூஜை இல்லாத சமயத்திலேயோ, சன்னதி தாழிட்டு இருக்கும் போதோ நாம் வணங்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்திலதான் நாம வணங்க முடியாதுங்கிற காரணத்தினாலேயும், ஆலயத்தின் உள் வர முடியாத காலத்திலே கூட நாம் இறைவனை நெக்குருக வழிபட வேண்டும் எனும் காரணத்தினாலேயும் நாம் நின்று வழிபடுவதற்கு கோபுரங்கள். அந்த கோபுரத்திலே கர்ப்பகிரக அந்த விமானம் மூலஸ்தானத்திற்கு என்ன ஆற்றல் உண்டோ அந்த ஆற்றலை நாம் கண்டு உணர முடியும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். சத்தியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் பாவ விமோசனம் சொல்லக்கூடிய ஒரு வாக்காக அமைகிறது. அப்படித்தான் இந்த அமைப்பும் அந்த அழகும்
செந்தூருடைய 4 திக்குகளிலேயும் 4 காவல் தேவதைகள் அமைந்திருக்கிறது. கிழக்கு திக்கில சமுத்திர தேவதை, சமுத்திர தேவன் தேவேந்திரன் காவல் காத்து கொண்டிருக்கின்றான். வடக்கு திக்கில வள்ளியினுடைய குகை இருக்கிறது. அந்த இடத்துல வள்ளி எப்பொழுதுமே தபஸ் செய்து கொண்டிருக்கின்றாள். தட்சிணத்துக்கு தெற்கு திக்கில தூண்டுகை விநாயகர், அனுஜை விக்னேஸ்வரர் இருக்கிறார். மேற்கு புறத்துல பைரவரும் பத்ரகாளியும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி சூழப்பட்ட பெரும் நகரமே, பெரும் கோவிலே, சமுத்திர கரையிலே, கந்தமாதன பர்வதத்திலே, அழகான காட்டுக்குள்ளே கந்தனை நாம் காணக்கூடிய நிலையாக நினைக்கும் தருவாயிலே நனைந்திருக்கும் அடியாரை நெய்ய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் என்று மேலே இருந்து நாம் பார்க்கக்கூடிய அந்த நிலையாக, நினைவாக இறைவனை வழிபடுவதாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய செந்தூர் அழகு, திருச்செந்தூர் அழகு, முருகப்பெருமான் அழகு. நிறைய விளக்கங்கள் சாமி. இப்போ யாகசாலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோமகுண்டங்கள் வச்சு ஒரு கலசத்துக்கும் ஒரு குடம் வச்சுருக்குறாங்க. அந்த குடத்தை தான் இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எத்தனை கலசங்கள் இருக்கோ அத்தனை குடங்கள் போகுது. அது இல்லாமல் மூலவருக்கு அபிஷேகத்துக்கு உண்டான குடமும் அந்த யாகசாலையில் இருக்கும். இந்த கலசம் குடம் ரெண்டும் ஒன்று. யாக வேள்விக்கு தக்கவாறு அங்க இருக்கக்கூடிய கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல பிரதானமா இங்க சண்முகர். இந்த சண்முகர் உயிரோட்டம் இருக்கக்கூடிய சண்முகர். கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிற்பாடு இன்னைக்கு உருகு சட்ட சேவை அப்படிங்கிறது சண்முகருக்கு உண்டான தனி மகத்துவம். அது வருஷத்துல 2 முறை மட்டும்தான் பார்க்கலாம். சண்முகரை படி இறக்கிறதுங்கிறது தான் உருகு சட்டம். சுவாமி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சண்முகரும் சண்முகர் எழுந்தருளக்கூடிய அந்த படிச்சட்டத்தையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு ஒரு பலகையை போடுவார். அதுக்கு பிற்பாடு அவரை மெதுவா நகர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வருவார். மூலஸ்தானத்தினுடைய இடத்துல இருந்து பார்க்கறத சண்முகர் அப்ப பார்க்கலாம். ஏன்னா தெற்க பார்க்க இருக்கக்கூடிய சண்முகர் அந்த இடம் வந்த உடனே தான் திரும்பிடுவார், கிழக்க பார்க்க திரும்பிடுவார். அதுக்கு பிற்பாடு அந்த சண்முகரை வெளியில அழைச்சிட்டு வருவார். இது வருஷத்துக்கு 2 நாள் மட்டும்தான் முடியும். 2 நாள் மட்டும்தான் சட்டம் சாஸ்திரம். ஏன் பண்ண முடியாதான்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். அதெல்லாம் விதண்டாவாதம். அப்போ அந்த 2 நாள் சண்முகர் வரத்தே அவருக்கு வெளியில வந்த பிற்பாடு திருமஞ்சனம், பேரபிஷேகம் நடக்கும். அதற்கு பிற்பாடு சகப்பு சாத்துவா, சம்மார மூர்த்திங்கிறதுனால சகப்பு சாத்தி 4 ராஜவீதி வலம் வந்து உள்ள வந்த பிற்பாடு மறுநாள் காலையில வெள்ள சாத்துவா. ஆமா, பிரம்மா படைப்பு தொழில பண்ணார் இல்லையா, அதற்கு அடுத்தபடியா பண்ணினவர் முருகப்பெருமான். அதனால தானே பிரம்மா என்பதை உணர்த்துவதற்காக அதற்கப்புறம் பச்சை சாத்து. பச்சை சாத்துங்கிறது திருச்செந்தூருக்குன்னே தனி அமைப்பு உண்டு. இந்த பச்சை சாத்துங்கிறது முழுக்க பச்சை, பச்சை பட்டு உடுத்திருப்பார், மரகத பச்சை ஹாரம் போட்டிருப்பார், ரத்ன கிரீடம் அணிஞ்சிருப்பார், நாகாபரணம் மேல இருக்கும், 2 காதலையும் காது தோடு தனித்தனியா இருக்கும், சூரிய பகவான் சந்திர பகவானுக்கு உண்டான அட்டிகையை போட்டுருப்பார், முகத்துல பார்த்தேன்னு கேட்டாக்க புன் முறுவல் இருக்கும், அன்னைக்கு நெற்றியில வைக்கக்கூடியது மரகத சுகந்த கந்தம் வச்சுருப்பார். இத்தனையோட வருஷத்துக்கு 2 முறை மட்டுமே சண்முகர் வெளியில வருவார். அந்த பூக்கள் கூட பச்சை தான், மாற்றமே கிடையாது. மரு என்கின்ற அந்த விசேஷமான புஷ்பமானது சாற்றப்படக்கூடிய பச்சை சாத்து. அந்த சண்முகருக்கு தான் இங்க பிரதான யாகசாலை. அந்த சண்முகருக்கு பிரதான யாகசாலைங்கிறது உத்தமோத்தமம். இறைவனுக்கு 1 குண்டம் அமைத்தல், 5 குண்டம் அமைத்தல், 9 குண்டம் அமைத்தல், 33 குண்டம் அமைத்தல், 49 குண்டம் அமைத்தல். அதுதான் இருக்கிறதுலே சுப்ரீம். 1 குண்டம் சாதாரணமா போட்டு விடுறான். பஞ்சகுண்டம் அதற்கு அடுத்தது 5 சொன்னேன் இல்லையா, அதற்கு அடுத்தது நவகுண்டம். இது எப்படி அப்படின்னா, அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த இறைவனிடத்துல இருக்கக்கூடிய சக்தியை பிரித்து ஹோமகுண்டத்துல ஹிருதயம்,
சிரசு, சிகை, கவச்சம், நேத்திரம். ம் சுவாமியினுடைய ஹிருதயம், ஹார்ட் ஒரு இடத்துல, சுவாமியினுடைய முகம் ஒரு இடத்துல, சுவாமியினுடைய சிரசு ஒரு இடத்துல, அடுத்த இது இத்தனையும் சேர்ந்து ஒரு இடத்துல. இது இத்தனையும் சேர்ந்த சக்தி குடத்துக்கு. அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ள சுவாமிக்கு போடுது. நமக்கு புரியுற மாதிரி இருக்கணும்னா கும்பாபிஷேகம், கோலாகலம், வைபவம். ஆனால் உயிர் சக்தியை பிரித்து ஒன்று சேர்த்தல். ஒரு சாதாரண ஒரு மனுஷாளுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு அறுவை சிகிச்சை அரங்குள்ளுக்குள்ள எடுத்துன்னு போறா, அந்த உடம்பிலே இருக்கக்கூடிய செயல்பாட வேற ஒரு கருவி பண்றது. அப்போ இதற்கு வேண்டிய சடங்குகள் எல்லாம் இந்த உடம்புக்கு நடக்கிறது. திருப்பி அந்த உயிர் சக்தி இங்க கொண்டு வந்து சேர்த்துடுறா, இவன் நல்லா ஆயிடுறா. இதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அது மாதிரி இறை சக்தியை எடுத்து வந்து அவற்றை பிரித்து அவற்றை அதற்கு பிற்பாடு ஒன்று கூட்டி ஒரு இடத்திலே குவித்து அது கும்பத்திலுள்ளுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட அந்த உயிர் சக்தியை பாதுகாப்பாக இந்த கும்பத்தை தலையில வச்சிருந்த உடனே என்ன ஆயிடுறா அப்படின்னா தன்னை மறந்த நிலைக்கு ஆச்சாரியன் கடத்தப்படுகிறான். ஒரு கருவுல குழந்தை அந்த கர்ப்பத்தை எப்படி தாங்குறாளோ அப்படி ரொம்ப பாதுகாப்பா எடுத்துன்னு போகணும். கோவில்ல இருந்துட்டு கலாகரிடனம்னு ஒரு கிரியை, கும்பாபிஷேகத்தை பத்தி நான் சொல்லிட்டு வரேன். இந்த கலாகரிடனம் அப்படிங்கிற கிரியை மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி இடத்திலே இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் மந்திர பூர்வமாக ஒரு கும்பத்தில் கொண்டு வரப்படுகிறது. அந்த ஆகமம் நுட்பமா சொல்றது. நீங்க வரணும், சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றா, க்ஷமா பிரார்த்தனை. ஹே பரமேஸ்வரா, குருவா, நீ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு